ஜொல்லுக்கு கட்டுரை ஒழித்து செய்கிற ஜோசப் சகாராஜ் அவர்கள் எனக்கு ஒரு 2 இடங்கள்ல ஊழியம் செய்யறாங்க. அநேக ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை போதிச்சு ஆசனம் கொடுத்துருக்குறாங்க. வேதாகம மொழியாக்க விரிவுரையாளர், இன்னுமாக கிறிஸ்துவின் சபை போதகர், ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. தொடர்ந்து அப்படிப்பட்ட அருமை சகோதரரை அன்போடு கூட நாம் அழைப்போம். வெல்கம் பிரதர். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரி சகோதரிகளே, தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கும் உங்கள் யாவருக்கும் கூட என் நன்றியை எடுத்துக்கொள்கிறேன். இந்த முன்செல்லும் வசனமாகிய 6 ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். சுவிகார புத்திரர் ஆகும்படி. சுவிகாரம் எடுத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். தத்தெடுத்துக்கொள்ளுதல். பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கும்போது தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைத்தார். அப்போ அவன் யாராக இருந்தான்? தேவபுத்திரனாக இருந்தான். மனிதன் தேவனுடைய புத்திரனாக படைக்கப்பட்டான். ஆனால் சாத்தானுடைய சோதனையினாலே அவன் தேவனுடைய கட்டளையை மீறின போது அனாதையாக்கப்பட்டான். ஏனென்றால் தேவனுக்கு சொந்தமான பிள்ளை என்ற நிலையை அவன் தன் கீழ்ப்படியாமையினாலே இழந்து போனான். அப்படி முந்தின ஆதாம் மூலமாக இழந்து போன அந்த புத்திரர்கள் என்ற உரிமையை பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்து கொடுத்தார். இருந்தாலும் நாம் இப்போ சொந்த பிள்ளைகளாக இருக்க முடியாது. சுவிகார புத்திரராகத்தான் ஆக முடியும். ஏனென்றால் மனிதனுடைய நிலை அந்த அளவுக்கு தாழ்ந்து போயிற்று. இதை நாம் இந்த நிருபத்தின் தொடக்கத்திலிருந்து உள்ள வசனங்களை சற்றே ஒவ்வொரு வசனங்களையும் சுருக்கமாக ஆராயும் போது நமக்கு நன்றாக புலப்படும். 1 to 10 வரை உள்ள வசனங்களை நாம் சற்றே சுருக்கமாக ஆராய்வோம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல், மனிதனுடைய தயவினாலே அல்ல, மாறாக தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசு கிறிஸ்து நம்மை போன்ற ஒரு மனிதராக இந்த உலகத்தில் உயிரோடு உலாவிக் கொண்டிருந்த காலத்தில் தம்முடைய சீஷர்களிலிருந்து 12 பேரை அப்போஸ்தலராக தெரிந்தெடுத்தார். அந்த 12 பேரிலே ஒருவராக பவுல் இல்லை. யூதாஸ் மரித்த பிறகும் கூட மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டாரே தவிர பவுல் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அந்த வேலையிலெல்லாம் பவுல் என்ன செய்து கொண்டிருந்தார்? பவுல் இஸ்ரவேலிலே யூத மார்க்கத்திலே பரிசேய சமயத்திலே மிகச்சிறந்த வல்லுநராக இருந்த கமாலியல் என்பவருடைய பாதப்படியில் இருந்து யூத மார்க்கத்து விதிகளை கற்று அறிந்தவர். அந்த பரிசேய சமயத்தார் என்பவர் யூத மார்க்கத்திலே மிகவும் கண்டிப்பான மார்க்கத்தினராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலே பயிற்றுவிக்கப்பட்ட பவுல், சவுல் பவுலானா, சவுல் பவுலானான்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது தவறான காரியம். சவுல் என்பது அவருடைய பெயரின் எபிரேய உச்சரிப்பு. பவுல் என்பது கிரேக்க உச்சரிப்பு. அவ்வளவுதானே தவிர சவுல் பவுலானார், சவுல் பவுலானார் என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, சவுல் என்பது எபிரேய உச்சரிப்பு. இப்போ பீட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். தமிழிலே அதை சொல்லுவதென்றால் பேதுரு என்று சொல்ல வேண்டும். அந்த மாதிரி சவுல் என்கிற பவுல் என்று சொல்லப்படுகிறது. அவர் அந்த வேளையிலே கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிரியாக இருந்தார். கிறிஸ்தவ மார்க்கத்தினர் யாரையாவது கண்டுபிடித்தால் உடனே கைது செய்து சிறைச்சாலைகளில் அடைத்து அவர்களை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருந்தார். அப்படி துன்புறுத்துதல் நடத்தி கொண்டிருந்த போது சேவானும் கொல்லப்பட்டார். அந்த சேவானுடைய மரணத்திற்கு சாட்சியாக நின்றார். இவ்வளவு கொடூரமானவராக இருந்த சவுல் தன்னுடைய தமஸ்கு பயணத்திலே கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டார். கர்த்தர் அவரை சந்தித்தார். சவுலே, சவுலே,
ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டார். ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தின போது, அதாவது சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தின போது அது கிறிஸ்தவர்களே அல்ல, கிறிஸ்துவே துன்புறுத்தினார் என்பதை சுட்டி காண்பித்தார். அதன் பிறகுதான் அவர் அப்போஸ்தலர் ஆனார். ஆனாலும் கூட அரபி தேசத்திலே 3 ஆண்டுகள் மற்ற அப்போஸ்தலருக்கு எப்படி போதனை போதித்தாரோ அதே போன்று 3 ஆண்டுகள் இவருக்கு தனியாக ஆவியிலே போதித்தார் இயேசு கிறிஸ்து. அந்த போதனையோடு தான் அவர் அப்போஸ்தலர் ஆனார். ஆக தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் விசுவாசிகள் ஆகின்ற போது பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகின்றோம். பரிசுத்தவான்கள் அல்லது செயின்ட்ஸ் என்றால் என்ன பொருள்? செக்ரிகேட்டட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தனியாக பிரித்தெடுத்து வைக்கப்படுதல். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம், ஆனாலும் நாம் இந்த உலக போகிற போக்கின்படியாக போவது கிடையாது. வேதாகமத்தை அன்றாடம் ஆராய்ந்து பார்த்து அதிலுள்ள கட்டளைகளை கருத்தூன்றி கடைப்பிடித்து இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான உண்மையான பிள்ளைகளாக வாழ்ந்து இதன் மூலமாக உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இந்த பூமிக்கு உப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நீ பிதாவாகிய தேவனை சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை விட்டுவிட்டாரா? இல்லை. 3வது வசனத்திலே வரும். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சபையாருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். அதன் பிறகு 3வது வசனத்திலே சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொந்த பிள்ளை. அந்த உரிமையை இங்கே நிலைநாட்டுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட போது தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். லோகஸ் என்று சொல்லப்படுகிறது. வார்த்தையாக இருந்தார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே தான் இந்த உலகம் முழுவதும், உலகில் உள்ள எல்லா உயிர்களும் உண்டாக்கப்பட்டன. அப்படி ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் குறித்த காலம் வந்தபோது மாமிச வடிவத்தில் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார். ஆனால் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ அவர் பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சொந்த பிள்ளையாய் இருக்கிறார். அதனாலே தேவன் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரை? கிறிஸ்துவுக்குள்ளானவர்களை. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து நாம் சபைக்குள்ளாக சேர்ந்தால் நம்ம மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் தேவன் மேல் பிரியமாயிருந்தால் நாம் எல்லா மனுஷர்களும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஏனென்றால் நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ற கீழான ஆசீர்வாதங்கள் அல்ல, மாறாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் என்ற மேலான ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிலிப்பியரில் இதே பவுல் சொல்லுவார், கீழானவியல் அல்ல
மேலானவைகளை நோக்குங்கள். கீழானவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலும் இருக்கிறார்கள், சபையிலும் இருக்கிறார்கள். கீழான விஷயங்களை, அதாவது உலகத்தின் விஷயங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இவையெல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகக்கூடியவைகள். அல்லது நாம் மரிக்கும்போது இவைகளெல்லாம் இங்கே விட்டுவிட்டு தான் செல்ல போகிறோம். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் மாத்திரம்தான் நமக்கு நிலைத்திருக்கும். அது ஒன்றுதான் நம்மோடு கூட இருந்து நம்மை சமாதானப்படுத்துகிற மார்க்கமாக இருக்கிறது. என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? தமக்கு முன்பாக, அதாவது தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலக காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு என்பது இந்த உலக ரீதியான அன்பாக இருக்கக்கூடாது. அதான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட, கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நான் உங்கள் மீது அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் மீது ஒருவர் அன்பாயிருங்கள்னு சொன்னார். அப்போ அது பரிசுத்தமாக்கப்பட்ட அன்பு. இந்த அன்பை நாம் கை கொள்ளும்போது இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருப்போம். நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் என்ன செய்தாராம்? உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தாராம். மல்கியாவில் சொல்கிறாரு, அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. நம்முடைய ஆவியெல்லாம் அவரிடத்தில் இருந்தது. ஆனாலும் கூட அவர் ஒருவனைத்தான் படைத்தார். எதற்காக? தேவ பக்தியுள்ள சந்ததி பெருகும்படிக்காக. ஆக உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக, கிருபை தகுதியற்றவர்களுக்கு தரப்படக்கூடிய ஈவு, அந்த கிருபையை நமக்கு கொடுத்தார். அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, யார்? தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஏன் சுவிகார புத்திரராக்கினார்? ஏனென்றால் ஆதியிலிருந்தே மனிதர்களை நாம் நம்முடைய நிலையை இழந்து போனோம். நம்முடைய தேவனுடைய சொந்த பிள்ளையாக ஆதாமை உண்டாக்கினார். ஆனாலும் கூட அவன் தன்னுடைய அந்த சொந்த பிள்ளை என்ற உரிமையை கீழ்ப்படியாமையினாலே இழந்து போனான். ஆனாலும் கூட பிறக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் தேவ சுபாவத்தோடு தான் பிறக்கிறது. இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தேவ சுபாவத்தோடு பிறந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அந்த பிள்ளை இந்த உலகத்தில் பெரியவர்களை பார்த்து பாவம் செய்ய கற்றுக்கொண்டு பாவத்தில் விழுகின்ற போது தேவ சுபாவத்தை இழந்து போகிறது. இப்படி இழந்து போகிற தேவ சுபாவத்தை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் எல்லாருமே, இந்த உலகத்தில் எல்லாருமே ஸ்வீகார பிள்ளைகள் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அறுதியான நோக்கமாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஆத்துமாக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் எவ்வளவு கடின மனதில் இருக்கின்றன நாம யோசித்து பார்ப்போம். விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் மற்றும் எல்லா விதமான காரியங்கள் இந்த உலகத்திலே மலிந்து கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு சமீபத்தில் நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். வேசித்தனம், விபச்சாரம் என்பது இந்தியாவிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த ஊர்களிலே அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, முதல் டாப் 10 என்று பார்க்கும்போது காஞ்சிபுரம் அதிலே முதலிடம் வகிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம்
இதை பார்க்கும்போது நமக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிற மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுது இந்த உலகத்திலே பண ஆசை உள்ளவர்களாய், பொருளாசை உள்ளவர்களாய், வேசித்தனத்தில் ஈடுபட்டு கொண்டு, விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு சுற்றி திரிகிறார்கள். அவர்களுக்கு நாம் கர்த்தருடைய செய்தியை எடுத்துக் கொடுக்க வேண்டும். முன்குறித்தல் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனாலும் கூட இந்த முன்குறித்தலை உணர்ந்து கொள்வர்கள் மாத்திரமே ஆண்டவராய கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய சபைக்குள் வருகிறார்கள். இந்த முன்குறித்தலை உணராதவர்கள் சபைக்குள்ளாக வருவது கிடையாது. ஸ்வீகார புத்திரராகும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அதாவது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால், யாருடைய இரத்தத்தினால்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவத்தை தேவன் வெறுக்கிறார், ஆனால் பாவியை வெறுப்பதில்லை. பாவியுடன் இருக்கிற பாவத்தை தான் வெறுக்கிறார். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று 59 சொல்லுகிறார். ஆக பாவியை தேவன் வெறுப்பதில்லை, பாவியிடம் உள்ள பாவத்தை தான் வெறுக்கிறார். அந்த பாவத்தை, ஒன்று அந்த பாவத்திற்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த பாவங்களுக்கான தண்டனை முழுவதையும், அதாவது உலகத்தில் பிறந்த ஒவ்வொருடைய பாவங்களுடைய தண்டனை முழுவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தாம் ஏற்றுக்கொண்டார். அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டதனாலே தேவநீதி நிறைவேறிற்று. அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார்? சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கான வழியை திறந்து வைத்தார். அதான் அவர் செய்தது. அப்போ அவருடைய கிருபையின், அதாவது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எங்களிடத்தில் என்று சொல்லுவது இவர் அப்போஸ்தலர் முழு எல்லாரையும் சொல்லுகிறார். அந்த கிருபையை, எந்த கிருபையை? பாவம் மன்னிப்பாகிய கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளான சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று. பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிற சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். சகலம்னா என்ன வந்துடுமா? பாவம் உள்ளதெல்லாம் வருமா? தீட்டு உள்ளதெல்லாம் வருமா? வெறில்ல. சகலமும் என்று சொல்லும்போது சகலமும் பரிசுத்தமாக்கப்பட்டு கூட்டப்படும். பரிசுத்தமாக்கப்பட்டது மட்டுமே அங்கே வர முடியும். ஆக காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிற சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்போ அவருடைய தயவுள்ள சித்தம் என்ன? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமானவைகளும் ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும். அதான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்காக இருக்கின்ற ஒரு ஐக்கியம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கின்ற சுதந்திரம். இந்த காரியங்களை பவுல் மிக அழகாக விளக்குகிறார் இந்த 10 வசனங்களிலே. குறிப்பாக 6ஆம் வசனமானது மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய வசனமாக இருக்கிறது. அதிலே முக்கியமான வார்த்தை என்னவென்றால் ஸ்வீகார புத்திரர் ஆகும்படிக்கு. மனிதன் படைக்கப்பட்ட போது தேவனுடைய சொந்த பிள்ளையாக இருந்தான். ஆனால் பாவத்தினாலே சொந்த பிள்ளை என்ற அந்த உரிமையை இழந்து போனான். அப்படி இழந்து போன அந்த உரிமையை மீட்டெடுத்து கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தம்முடைய ராஜ்யமய சபையை உண்டாக்கி பாவமன்னிப்பு பெற்ற ஞானஸ்தானத்திலே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படி அவருடைய ராஜ்யமாகிய சபை, மறுபடியும் இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் இன்றைக்கு கூகுள் சர்ச்சில் தேடி பாருங்கள், கிறிஸ்டியானிட்டியில் எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு கேட்டு பாருங்கள்.
45,000க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். இந்த பிரிவு சபையெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யம் ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. அவங்களுடைய சொந்த உபதேசத்தை உபதேசிட்டு இருந்தால் எப்படி அது ராஜ்யமாகும்? கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடியே நாம் போதிக்க வேண்டும். வேதாகமத்தில் உள்ள காரியங்களை அப்படியே போதிக்க வேண்டும். அதை ஒன்று கூட்டியோ ஒன்று குறைத்தோ நாம் போதிக்க முடியாது. அப்படிப்பட்ட போதனையை கொண்டுள்ள கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய அவருடைய சபையே மேன்மையான உண்மையான முதலாவது தோற்றுவிக்கப்பட்ட சபையாக இருக்கிறது. அந்த சபைக்குள்ளாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஸ்வீகார பிள்ளைகளாக இருக்கிறோம். யாருக்கு? தேவனுக்கு. இந்த ஸ்வீகார புத்திரராகும் ஸ்லாக்கியத்தை மற்றவர்களுக்கு நாம் தொடர்ந்து உபதேசிக்க கடவோம். அதன் மூலமாக எல்லா மக்களையும் ஆண்டவருடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்ப்போம். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பிரியமானவர்களே.